வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பீட்டரோ அண்ட் எந்த ஒரு பட்டர் அந்த மாதிரிலாம் காஸ்ட்லியான பொருளாக எதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு சிம்பிளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பவுலில் 60 கிராம்ஸ் பவுடர் சுகர், அது கூட ஒரு முட்டை அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 கப் எண்ணெய், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, 20 கிராம் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டோ கன்சிஸ்டன்சி வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ குக்கி கட்டர் ஆர் ரவுண்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் டாப் டு பாட்டம் ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.